மிதுன ராசி அன்பர்களுக்கு 3ஆம் வீடு அப்படின்ற இடத்துல தான் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும் வருது. 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகணும், இப்போ நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு ஏற்படும். டைமுக்கு எதுவுமே முடிக்க முடியாமல் ப்ரொசீட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு ஜாப்லேயே இருக்காங்க, ஐடிலேயே இருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட் இந்த டைம் முடிக்கணும், லீவெல்லாம் போட்டுறவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர் வந்து பேசுவார். கண்டிப்பாக சார் நான் பார்த்து முடிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மறுநாளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போக முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டு தானாகவே கட் ஆகிடும். ஸோ எதுலேயுமே வாக்கு இப்போ கொடுக்காம இருக்கிறது ரைட், அதாவது கண்டிப்பாக முடிப்பேன் அப்படின்றது கொடுக்காம இருக்கிறது ரைட். அதே மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க என்ன இவங்களை மனசை ஹர்ட் பண்ணி பேசினாலுமே அதை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம். இப்போ நிறைய என்ன தோணுன்னா, நம்ம தான் முடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம்ல, ஆனால் ஏன் இப்படி பேசுகிறாங்க, போடா இந்த வேலையே பிடிக்கலன்னு சொல்லி, ஆனால் பிடிக்காத ஒரு இடத்துல இஎம்ஐயை நினச்சி உட்காந்து அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இட் இஸ் கால் அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சைக்கலாஜிக்கல் மென்டல் இஷ்யூஸ்குள்ளே போகிறது கூட ரொம்ப பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால கவனம் கவனம் கவனம். கண்டிப்பாக இவங்க விநாயக பஞ்சரத்னம் டெய்லி கேட்க கேட்க, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர டெய்லி ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்கும்.